தேபிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்தி மொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்ல, காப்பாத்த வழியும் இல்ல. என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே, கண்ணதிர கலங்குறிய கதறித்தான் நிற்கிறியே. மேட்டூரை சேர்ந்த இளைஞர் சென்னையில சாலை விபத்துல மூளை சாவு அடைஞ்ச நிலையில அவருடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. அந்த இளைஞருடைய உடலுக்கு அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள்னு பல பேர் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேச்சேரி காமராஜன் பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க நெசவாளர் சவுண்டப்பன் ருக்மணி தம்பதி. இவங்களுடைய மகன் 24 வயதான தினேஷ்குமார் சென்னையில ஒரு பார்மசி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி இருசக்கர வாகனத்துல போகும்போது கார் மோதினதுல விபத்து ஏற்பட்டு படுகாயம் அடைஞ்ச இவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்தாங்க. அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில தான் மூளைச்சாவு அடைஞ்சதா மருத்துவர்கள் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய உடல் உறுப்புகளை தானமா தந்திருக்காங்க. கிட்னி, கல்லீரல், இதயம் உள்ளிட்ட இந்த உடல் உறுப்புகள் குடும்பத்தாருடைய ஒப்புதலோட தானமா பெறப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமா நள்ளிரவு இந்த இளைஞருடைய உடல் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்திருக்கு. அங்க முக்கிய அரசியல் தலைவர்கள், காவல் உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட இவங்க எல்லாருமே வந்து இறுதி மரியாதையும் அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. இளைஞர் சாலை விபத்துல உயிரிழந்த சம்பவம் கிராமத்துல பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டது பெரும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.